வணக்கம், என்னோட பேர் பிரதீப். நான் வந்து பாரத் பென்ஸ்ல R&D ஹெட்டா இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து நாங்க ரெண்டு ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். மொதல் ரேஞ்ச் வந்து HX சீரீஸ் அப்படின்னு சொல்றோம். HXனா ஹெவி அண்ட் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற அர்த்தத்துல HX சீரீஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். HX சீரீஸ் அப்படிங்கிறது நாங்க வந்து இந்தியாவில் வித்துட்டு இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் வெஹிக்கிள்ஸ் டிப்பர் மாடல்ல அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்காக பண்ண முயற்சி அது. நாங்க வந்து 2012 இருந்து டிப்பர் மாடல்ஸ் வந்து இந்தியாவில் வித்துட்டு இருக்கோம். டிப்பர்ல வந்து இன்னைக்கு பாரத் பென்ஸ் அப்படின்னா ஒரு தனி இடம் பெற்றிருக்கோம். ஸோ அதுல இருந்து எங்க கஸ்டமர்ஸ் வந்து இன்னும் ஃபர்தரா எப்படி வந்து அவங்களுடைய தொழிலை இன்னும் மேன்மேலும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி அவங்களோட தேவைகளை அறிஞ்சு அதை பேஸ் பண்ணி இப்போ வந்து ப்ராடக்ட்ஸை ஃபர்தரா வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, வண்டியில கஸ்டமருடைய தேவைகள், அவங்களுக்கு வந்து வண்டி வந்து நல்லா ஓடணும், அதிக லோடு எடுத்துட்டு போகணும், எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது, அவங்களுக்கு மைலேஜ் நல்லா வரணும், ரோட்ல போகும்போது அவங்க குவாரியில போகும்போது எந்த இடைஞ்சலும் வரக்கூடாது. அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்காக வந்து வண்டியில இருக்கிற எல்லா சிஸ்டமையும் வந்து அவங்களோட தேவைகளை அறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி புதுசா வடிவமைச்சிருக்கோம். ஸோ இந்த முயற்சினால வந்து வண்டி நாங்க இதுக்கு முன்னாடி வித்துட்டு இருந்த வண்டிகளை விட அதிகமான பயனையும் அதிகமான உழைப்பையும் அதிகமான லாபத்தையும் வந்து எங்க கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கும். ஸோ இந்த HX ரேஞ்ச் வந்து 28 டன்னு அப்புறம் 35 டன் ரெண்டு வண்டியா வரப்போகுது. இதுல வந்து நாங்க என்ஜின் பவரை ஜாஸ்தி பண்ணிருக்கோம், ஒரு புது கியர் பாக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம், ஆக்சில் எல்லாமே வந்து ஸ்ட்ராங்கான ஆக்சில் போட்டிருக்கோம், சஸ்பென்ஷன் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணி டிரைவருக்கும் நல்ல கம்ஃபர்ட் இருக்கிற மாதிரி வந்து வடிவமைச்சிருக்கோம். எங்க கேபின் வந்து இந்தியாவில் இருக்கிறதுலயே ரொம்ப சேஃபான கேபின். கேபினுக்கு வந்து கிராஷ் சேஃப்டின்னு ஒரு ரெகுலேஷன் இருக்கு. எங்க கேபின் வந்து யூரோப்ல இருக்கிற மாதிரியான கிராஷ் சேஃப்டி ரெகுலேஷன் மீட் பண்ணும். R2903 அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிராஷ் சேஃப்டி நார்ம்ஸுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி சர்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அதனால வந்து இந்த கேபின் வந்து இந்தியாவில் இருக்கிறதுலயே ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் கேபின் நாங்க கொடுக்கறது. ஸோ இது வந்து HX சீரீஸ்ல. அடுத்த ரேஞ்ச் வந்து இந்த வண்டி நீங்க பாக்குறது வந்து டார்க் ஷிஃப்ட் அப்படிங்கிற ரேஞ்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து மெயினா மைனிங்காக. ஸோ இந்தியாவில் வந்து கோல் மைனிங், அயன் ஓர், மார்பிள், அந்த மாதிரி மைனிங் நிறைய இருக்கு. ஸோ அந்த மைன்ஸ்ல வந்து மைன் கீழே போய் பள்ளத்துல இருந்து மெட்டீரியல் எடுத்துட்டு மேலே கொண்டு வர்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான வண்டிகள் வேணும். ஸோ அதுக்கு வந்து இந்த வண்டி நாங்கள் ரொம்ப வருஷமா வித்துட்டு இருக்கோம். எங்க வண்டிகள் வந்து ரொம்ப நல்ல பேர் இருக்கு மைனிங்ல. ஸோ அந்த கஸ்டமர்ஸ்க்கும் அந்த டிரைவர்ஸ்க்கும் எப்படி அவங்களுடைய லாபத்தை ஃபர்தரா இம்ப்ரூவ் பண்றது, எப்படி அவங்களோட உற்பத்தி ஃபர்தரா இம்ப்ரூவ் பண்றது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் வந்து இந்த டார்க் ஷிஃப்ட் ரேஞ்ச். இந்த டார்க் ஷிஃப்ட் ரேஞ்ச்ல நாங்க வந்து ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், அதாவது AMT வந்து இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஸோ இந்த AMTனால பெனிஃபிட் என்னன்னா, டிரைவருடைய எஃபர்ட், வண்டி ஓட்டும் போது டிரைவருக்கு வந்து சிரமமே இல்லாம அவங்க வந்து ரொம்ப சுலபமா வண்டி ஓட்ட முடியும். ஸோ மைன்ஸ்ல வந்து 3 ஷிஃப்ட் வந்து வண்டி ஓட்டுவாங்க. கிட்டத்தட்ட நிறைய மைன்ஸ்ல ஒரு நாளைக்கு 80 ட்ரிப்பும் கூட அடிப்பாங்க, கீழே இருந்து மெட்டீரியல் மேல எடுத்துட்டு வர்றதுக்கு. அப்போ வந்து டிரைவர்ஸ்க்கு வந்து சீக்கிரம் டயர்ட் ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி AMT வண்டி கொடுக்கும்போது அவங்க டயர்ட் ஆகாம வண்டி ஓட்ட முடியும். டயர்ட் ஆகாம ஓட்டினாங்கன்னா அலர்ட்டா ஓட்ட முடியும். அலர்ட்டா ஓட்டும் போது சேஃப்டியும் பெட்டரா இருக்கும். ஸோ அதனால இந்த வண்டிகள்னால சேஃப்டியும் இம்ப்ரூவ் ஆகும் மைன்ஸ்ல. ஸோ இந்த AMT வந்து மெர்சிடிஸ் பென்ஸ் உடைய டெக்னாலஜி வந்து நாங்க கொண்டு வந்து இங்க இன்ட்ரடியூஸ் பண்றோம். மெர்சிடிஸ் பென்ஸ் வந்து AMT டெக்னாலஜியில உலகத்திலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெக்னாலஜி. ஸோ அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்மிஷன் வந்து இங்க கொண்டு வந்து போட்டுக்கிறதுனால லைஃப் நல்லா இருக்கும், மைலேஜ் நல்லா இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். டிரைவர்ஸ் வந்து ரொம்ப சுலபமா கம்ஃபர்டபுளா வந்து கார் ஓட்டுறது மாதிரி வந்து வண்டியை வந்து ஓட்ட முடியும். நீங்க வந்து அப்புறமா டெஸ்ட் டிரைவ் போகும்போது நீங்களே ஃபீல் பண்ணி பார்க்கலாம் வண்டி எவ்வளவு சுலபமா ஓட்ட முடியும்னு சொல்லி. மொத்தமா HX சீரீஸும் டார்க் ஷிஃப்ட் ரெண்டும் சேர்ந்து நம்ம நாட்டினுடைய டெவலப்மெண்ட்டுக்கு வீக்ஷித் பாரத்னு சொல்லி நம்ம நாடு வந்து நிறைய முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நடக்குது, பாலங்கள், சாலைகள், நகரங்கள், அந்த மாதிரி. அது எல்லாத்துக்கும் நல்ல ஹையான எஃபிஷியன்டான வண்டிகள் தேவைப்படும். இந்த ரெண்டு ரேஞ்ச் ஆஃப் வண்டிகளும் வந்து அந்த வேலைகளை ரொம்ப சுலபமா செஞ்சு முடிக்கும். அதனால வந்து எங்க வண்டிகள் மூலியமா, எங்க கஸ்டமர்ஸ் மூலியமா நாட்டுடைய முன்னேற்றத்திற்கு
நாங்க வந்து இந்த வண்டிகளை வந்து சமர்ப்பிக்கிற மாதிரியான ஒரு முயற்சி தான் வந்து இந்த லான்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 வண்டி வேற வேற மாதிரியான டிரைவர்ஸ் ஓட்டும் போது ஒரு வண்டிக்கும் இன்னொரு வண்டிக்கும் வந்து மைலேஜ்ல வித்தியாசம் வரும். ஸோ ஏஎம்டி யூஸ் பண்ணும்போது அந்த வித்தியாசம் வந்து குறைச்சிட முடியும். ஏன்னா ஏஎம்டி வந்து உள்ள இருக்கிற கம்ப்யூட்டர் வந்து டிசைட் பண்ணி எப்போ ஷிஃப்ட் பண்ணணும் எப்போ ஷிஃப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அது முடிவெடுக்கிறதுனால ஒரு டிரைவருக்கும் இன்னொரு டிரைவருக்கும் இருக்கிற வித்தியாசத்தை வந்து கம்மி பண்ணிடும். ஸோ அப்போ வந்து ஒரு ஃபிளீட்ல 100 வண்டி இருக்குன்னா அந்த 100 வண்டிகளுக்குள்ள மைலேஜினுடைய வித்தியாசம் குறைஞ்சு ஓவராலா வந்து மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனாலதான் வந்து ஏஎம்டி வரும்போது ஃபிளீட்டோட ஆவரேஜ் ஃபியூல் கன்சம்ஷன் வந்து பெட்டர் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றோம்.